உங்களுடைய பேச்சின் மூலம் ஒருவரை அடுத்தவருக்கு எதிராக திருப்ப முயலாதீர்கள். தர்மம் ஒன்றையே புகலிடமாக கொள்ளுங்கள். செய்த நன்றி மறவாது மனம் திறந்து பாராட்டுங்கள். ஒருவர் செய்த நன்றியை மறவாதீர்கள். தனக்குத்தானே அடிமைப்பட்டு கிடக்கும் மனிதன் தனக்குத்தானே போராடித்தான் சுதந்திரம் பெற முடியும். குடும்பத்திற்காக மட்டும் இல்லாமல் சுற்றியுள்ள சமுதாயத்திற்கும் பயனளிப்பதாக ஒருவனது வாழ்வு இருக்க வேண்டும். யாரையும் விரோதியாக கருதாதீர்கள். ஏனென்றால் பகை உணர்வால் தீமை மட்டுமே விளைகிறது. ஒரே எண்ணத்தில் மன ஆற்றலை குவிக்கும் போது சக்தி சேமிக்கப்பட்டு வலிமை பெறுகிறது. தன்னை அறியாதவனால் கடவுளை பற்றி ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. உண்மையில் மனிதன் பலவீனமானவன் அல்ல, பலமுள்ளவன் என மனதளவில் கருதினால் நீ அப்படியே மாறிவிடுவாய். நம்மையும் மீறிய உயர்ந்த சக்தி ஒன்றே உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அதன் கையில் கருவியாக இருக்கிறோம். கடவுளிடம் சரணாகதி அடைவதே நிஜமான பிரார்த்தனை. இதற்கு அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அவசியம். முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப இந்த பிறவியில் வாழ்வின் போக்கு அமைகிறது. மனதில் பயத்தை வளர்ப்பவன் விஷம் கொண்ட பாம்பை வீட்டில் வளர்ப்பது போல ஆபத்தை அடைவான். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.